அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருடைய வீட்லேயுமே பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு சிலர் டக்குன்னு கடந்து வெளியில் வந்துடுறோம். சிலரால் அப்படி கடந்து வர முடியாமல் அந்த பிரச்சனைகளை அப்படி மாட்டி அப்படி மூழ்கி அப்படி தத்தளிக்கிறோம். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே கடன் பிரச்சனை தாங்க. நம்முடைய கடன் பிரச்சனைகள் கூட நம்முடைய கர்ம வினை பிரகாரம் தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்மீகம் சொல்லுது. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளை கூட அந்த கர்மாக்களை கூட கரைக்கின்ற சக்தி தீப வழிபாட்டுக்கு இருக்குது. குறிப்பாக நம்முடைய வீட்டில் நம்முடைய பூஜை அறையில் தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாட்கள் கரெக்டாக ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலம் நம்ம வீட்டில் காமாட்சி விளக்க நம்ம சொல்லுகின்ற முறையில் அந்த தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்களேன். கடன் பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்ற நிச்சயமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலை இந்த தீப வழிபாடு நிச்சயம் நமக்கு துணையாக இருந்து காக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவை காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. நிறைய பேருக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு இது எல்லாம் ஒன்று தானா இல்லை எல்லாம் தனித்தனியா அப்படிங்கிற ஒரு சின்னதான குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அது மாதிரி யானை முகம் அந்த பொறித்த அந்த கஜலட்சுமி விளக்கையும் காமாட்சி அம்மன் விளக்கு தான் சொல்லுவோம். அது தவிர காமாட்சி அம்மன் 2 பக்கமும் இந்த கரும்போடு இருக்கக்கூடிய விளக்கையும் காமாட்சி அம்மன் விளக்குன்னு தான் சொல்லுவோம். அஷ்டலக்ஷ்மி விளக்கு அப்படி எல்லா விளக்குமே நமக்கு காமாட்சி அம்மன் விளக்கில் தான் நமக்கு பொருந்தும். அதனால் உங்கள் வீட்டில் நம்ம சொல்லுகின்ற இந்த எந்த விளக்கு இருந்தாலும் சரி, இல்லை எங்ககிட்ட அது மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கோ இந்த கஜலட்சுமி விளக்கோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்துக்காக சின்னதான ஒரு பித்தளையிலையோ இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் வெள்ளியில் கூட நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எப்படி வேணாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை நல்லா சுத்தப்படுத்தி கூட நம்ம இந்த பூஜைக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க. எல்லாருமே நினைக்கலாம் எத்தனையோ விளக்குகள் இருக்கப்ப எதற்காக இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும்னு. ஏன்னா உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்த தெய்வம் தான் காமாட்சி அம்மன். அப்படி தவம் இருந்த இந்த வேளையில் சகல தெய்வங்களுமே காமாட்சி அம்மனுக்குள்ளே அடங்கிதான். அதனால தான் காமாட்சி அம்மனை நம்ம வழிபட்டாலே ஒருத்தருக்கு எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சிலருக்கு குல தெய்வங்கள் தெரியும், சிலருக்கு குல தெய்வங்கள் தெரியாது. அப்படி குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்க கூட காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம். அந்த குலதெய்வம் சீக்கிரமாக நமக்கு கண்ணில் அப்படி காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஐதீகமும் நமக்கு இந்த காமாட்சி அம்மனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நமக்கு கல்யாணமாகி நம்ம கணவன் வீட்டுக்கு போகிறப்ப அந்த மணப்பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் முதன்முறையாக காமாட்சி விளக்கை தான் ஏற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு சீர் கொடுக்கக்கூடிய நம்ம பெற்றவங்க அம்மா வீட்டிலேருந்து சீர் நம்ம கொண்டு போகிறப்பையும் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, இந்த காமாட்சி தீபம் விளக்கு இல்லாமல் அந்த சீர் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த விளக்குக்கு அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமும் ஒரு மகத்துவமும் இருக்குது. இந்த விளக்கில் தான் இருந்து அவங்களுடைய குல தெய்வமானது நமக்கு அருள் புரியறதுனால அந்த விளக்கை ஃபஸ்ட்டு இப்படி ஏற்றுறதன் மூலமாக அந்த குடும்பம் நல்லா தழைச்சி வரும், குலம் தழைச்சி வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காமாட்சி விளக்குக்கு இவ்வளோ ஒரு சூக்ஷ்மங்கள். அதனால தான் காமாட்சி விளக்கில் நம்ம இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறோம். நமக்கு இதற்கு தேவை நம்ம வீட்டிலே வச்சுருக்கக்கூடிய இல்லாட்டி புதியதாக வாங்கின ஒரு காமாட்சி விளக்கு எடுத்துக்கோங்க. இதற்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு பூஜை அறைக்கு ஒரு பரிகாரத்துக்காக இருக்கட்டும், விசேஷமான நாட்கள் இல்லாட்டி டெய்லியுமே நம்ம பூஜையில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சின்னதான ஒரு மா கோலம் நம்ம போட்டுட்டு, அரிசி மாவால் ஒரு கோலம் அந்த இடத்துல போட்டுட்டு அதற்கு மேலே நம்ம தீபம் ஏற்றினா நமக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் சின்னதான ஒரு மாக்கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு பித்தளை தட்டு நீங்கள் வைக்கலாம். ஒரு பெரிய பித்தளை தட்டு இல்லாதவங்க ஒரு வாழை இலை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஏன்னா இந்த காமாட்சி விளக்கை நம்ம விருந்தறையிலலாம் வைக்கக்கூடாது. பச்சரிசி நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே இந்த காமாட்சி விளக்கை வச்சுட்டு தாமரை தண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபத்தை ஏற்றணும்.
நமக்கு சாதாரணமாக ஒரு பஞ்சத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம். ஆனால் இது மாதிரியான தனிப்பட்ட ஒரு பரிகாரங்களுக்கு, ஒரு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு, இல்லை வேறு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி தாமரை தண்டு திரி போட்டு ஒரு நெய் விட்டு நம்ம குடும்பத்தில் இப்படி தீபங்கள் ஏற்றுறப்ப நமக்கு எவ்வளவு ஒரு நாள்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிறது தான் ஐதீகம். அதுவும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை நம்ம 48 நாட்கள் நம்ம வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கஷ்டங்கள், அந்த கெட்ட விஷயங்கள், இது எல்லாமே கரைந்து நல்லபடியாக குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கிறத நம்மளே கண் கூட பார்க்கலாங்க. இப்படி நம்ம டெய்லி இந்த வழிபாடை செய்கிறப்ப உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எது வேணாலும் நீங்கள் சொல்லி வழிபடலாம். ஆனால் இந்த தீபத்தை நமக்கு அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி ஏற்றிடணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி திரி மாற்றணுமானா கண்டிப்பாக திரி நீங்கள் மாற்றணும். அந்த ஏற்கனவே போட்ட திரியை அடுத்த நாளைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. விளக்க சுத்தப்படுத்திட்டு நம்ம டெய்லி இந்த தீப வழிபாட்டை பண்ணணும். இந்த அடியில் பச்சரிசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசியை கையோட நமக்கு அந்த ஒரு நாள் தீப வழிபாடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய காக்கைக்கோ குருவிக்கோ ஏதாவது ஒரு பறவைகளுக்கு நீங்கள் அப்படி தானமாக வச்சிடலாம். அப்படி பறவைகள்லாம் எங்கள் வீட்டு பக்கம் வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக 1க்கு 2 அப்படி மிக்சியில் பிடிச்சிட்டு ஏதாவது மரத்துக்கடியில் நீங்கள் போட்டலாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினங்கள் இல்லாட்டி ஒரு எறும்புகள் அதை சாப்பிட வரும். இது மாதிரி மரத்துக்கடியில் இந்த எறும்பு பொந்தலாக இருக்கும். அப்போ 1000 உயிர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்ததற்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். எதை நினச்சி இந்த பூஜையை நீங்கள் பண்ணீங்களோ 48 நாள் முடியதற்குள்ளே நமக்கு அதற்கான பலன்கள் ஏதாவது ஒரு வழிகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இறையருள் மூலமாகவும் நம்ம செய்த இந்த பூஜையின் பலனாக கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டா போதுமா, எங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீருமானம்? இது மாதிரியான விதண்டாவாதத்துக்கெல்லாம் நிச்சயமாக ஆன்மீகத்தில் பதிலே கிடையாதுங்க. நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், விடாமுயற்சிகள் நீங்கள் எடுத்தாலுமே நமக்கு இந்த இறை சக்தியோடு நம்ம சேர்ந்து வந்தால் அதற்கான ஒரு வாய்ப்புகள் வழிகள் கூடுதலான கொஞ்சம் எஃபோர்ட்டு ப்ளஸ் நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே, அதாவது மலை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை கூட நமக்கு அப்படி பனி மாதிரி கரையும். இதுதான் நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நியதிகள். அதனால் சின்னதான ஒரு விஷயம்தான் தீப வழிபாடுகள் தான். நம்பிக்கையோடு பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து நம்முடைய வீட்டில் இந்த காமாட்சி விளக்கை டெய்லி இப்படி ஏற்றிட்டு வரதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும்னா, வீட்டில் எல்லா விதமான மங்களங்கள் கிடைக்கும். நம்முடைய குலமானது தழைக்கும். ஏதாவது கிரக தோஷங்கள் நமக்கு இருக்குது, நம்முடைய குடும்பத்தில் வேறு யாருக்காச்சும் இருக்குன்னா அந்த கிரக தோஷங்கள் எல்லாமே தீரும். செல்வங்கள் எல்லாம் செழிக்கும். வறுமைகள் எல்லாம் நீங்கும். ஏதாவது கோர்ட்டில் கேஸு இந்த வம்பு வழக்குகள் இருந்தால் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. இந்த ஒரு விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு தீப வழிபாட்டை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் காமாட்சி தேவியை போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.